2026ல் முதல்ல யாருக்கோ சொல்கிறோம், எங்கேயோ சொல்கிறோங்கிறதெல்லாம் போக, இந்திய திருநாடு தமிழ்நாடு நாம் அப்படின்னு முதல்ல பார்ப்போம். இந்த அடிப்படையில் பார்க்குறபோது, உலகளாவிய பொருளாதார சக்திகளோடு நமது இந்தியா மிகப்பெரிய போட்டி போட்டு முன்னேற போகுது. இது எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாட போகிறோம். அப்போ யாருக்கு வேலை இல்லை, நம்ம பொருளாதாரம் கஷ்டம் அப்படி இப்படின்னு திகைச்சு போகிறவங்கெல்லாம் இந்த வருஷத்தில் ரொம்ப சுபிட்சம் பெறக்கூடிய ஆண்டாக இருக்கும். குறிப்பாக ஒரு உதாரணத்துக்கு ஒரு கிரக சஞ்சாரத்தை கோடிட்டு காட்ட வேண்டுமானால், 2014ஆம் ஆண்டு இதே கடகராசிக்கு குரு வந்திருந்தார். அப்பொழுதுதான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு கடந்த 10 ஆண்டு 12 ஆண்டுகளில் இந்திய பொருளாதார வளர்ச்சி. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இதை இன்னொரு கான்ட்ரவர்சியாக சொல்கிறதா இருந்தால் 1971ஆம் ஆண்டும் அந்த குரு பகவான் கடகத்தில் இருந்தார். அப்பொழுதுதான் 2ஆம் உலகப் போருக்கு பின்னாடி மிகப்பெரிய படை நம்மளிடம் சரண்டர் ஆகக்கூடிய காட்சிகளை கண்டோம். இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பாரத சக்தி நிரூபித்தோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1991ஆம் ஆண்டில் பொருளாதார சிப்பி என்று வர்ணிக்கக்கூடிய நரசிம்மர் அவர்கள் பாரத பிரதமராக வந்தபோது அவர் ஏற்படுத்தி ஆனா போட்டுட்டு போனதில் தான் இன்றைக்கி நம்ம தொடரெழுத்து எழுதிக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஆண்டும் இதே போல் குரு பகவான் கடகத்திற்கு வந்தார். மிகப்பெரிய பொருளாதார மாற்றங்கள் ஏற்பட்டு இந்தியா ஒரு சுபிட்சத்தை நோக்கி போச்சு. இதுக்கு முன்னாடியும் நடந்திருக்குது நிறைய. அதுக்கு முன்னாடி ஆண்டவர்களெல்லாம் சும்மா வந்துட்டு போகலை. அன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலைமைகள் வேறு. பொருளாதாரம் என்று பார்க்கின்ற போது நாம் துவங்கியது 91க்கு அப்புறம் தான் மற்ற நாடுகளோடு கார் வாங்கணும், பைக் வாங்கணுங்கிற அளவுக்கு வளர்ந்து வந்துட்டு இருந்தோம். இப்படிப்பட்ட பாதையிலே இந்தியா இந்த வருடம் என்ன நடக்கும்னு கேட்டால், ஜூன் மாதம் 1ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி அதே குரு பகவான் கடகத்திற்கு வருகிறார். அப்போ இது என்ன பெருமைன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, மகரம் என்பது தான் நமது இந்தியா, கடகம் என்பது தமிழ்நாடுன்னு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த மகரத்தை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினால குரு பகவானுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, 7ஆம் பார்வையாக பார்க்கப்படுகின்ற இடம் சுபிட்சம் பெறும். குரு பார்க்க கோடி புண்ணியம்னாங்க, அல்லது குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தின்னு சொல்லப்பட்டது. அப்போ இந்த மகரத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் இந்த வருடமும், அதாவது இந்த வருடத்தின் பிற்பகுதி 6 மாதங்களில் துவங்கி அடுத்த வருடத்தின் முற்பகுதி 6 மாதங்கள் வரைக்கும் இந்தியா மிகப்பெரிய சாதனைகளை சரித்திரங்களை நடத்தும். இதில் மறைமுகமாக சூசகமாக சொல்கிறேன், அதுக்கு தான் 1971ஆம் ஆண்டு சுட்டி காட்டின. இப்படிப்பட்ட சம்பவங்களில் மகா வெற்றிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பாக கூட இந்த வருஷம் அமைகிறத நீங்கள் பார்க்கலாம்.